ஹாய் குட் ஈவினிங். இப்போ நம்ம சூப்பரான ஜெல்லி வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour கிட்ட அந்த அகரகரை ஹாட் வாட்டரில் நான் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட் மட்டும்தான். 10 ரூபா பாக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் தண்ணி மட்டுமே போதுமானதாக இருக்குங்க. அதுக்கு மேலே ஊற்றிக்காதீங்க. இது இப்போ நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு கலர் பொடி இருக்குது இல்லைங்களா, நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் இந்த அகரகரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான சுகரும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஜெல்லி வந்து எப்படி இருந்தாலும் சுகர் கரெக்டாக இருக்கணும். நமக்கு தேவையானதை இதை சேர்த்து நல்ல கிளறி கொடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நம்ம சூடு ஆறுறதுக்குள்ளேயும் ஒரு பிளேட்டில் வந்து நமக்கு தேவையான ஒரு ஷேப்பில் வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக நான் ஒரு கிளாஸ்லேயும் அடுத்து நான் வந்து ட்ரேவ்லேயும் வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டிலே எம்மியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.